காரியங்களை செய்கிற எங்கள் ராஜாவே உம்மை நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் ஆண்டவரே. சொன்னதை எல்லாம் செய்து நிறைவேற்றுகிற தேவன் ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. மகிமையானவைகளை செய்கிற உமக்கு நன்றி சொல்லுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அற்புதங்களின் ராஜாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவங்களின் ராஜாவே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயங்களின் தேவனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களின் தேவனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவங்களின் தேவனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. எங்களுக்கு குறித்திருக்கிற யாவையும் நிறைவேற்றுகிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா உமக்கு நன்றி. நீரோ ஒரே மனமா இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே மாறாதவராய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சதா காலங்களிலும் எங்களுக்கு ஜீவனுள்ள தேவனாகவே நீர் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே. சொன்னதை எல்லாம் நிறைவேற்றுகிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எபினேசரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மானுவேலரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கனத்துக்கும் எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் எல்லா துதிகளுக்கும் ஆண்டவரே தகுதி உடையவரே, போற்றுதலுக்குரியவரே, பணிதலுக்குரியவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரித்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ ராஜாதி ராஜாவாய் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ தேவாதி தேவனாய் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவராக பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நித்தியா நந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, அதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பனரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மீது எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதியே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சதா காலங்களிலும் எங்களை பலப்படுத்துகிறவரே, தைரியப்படுத்துகிறவரே, திடப்படுத்துகிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 தகப்பனே. மகிமையின் தேவனே உமக்கு நன்றி. மகத்துவங்களின் தேவனே உமக்கு நன்றி. உன்னதமானவரே உமக்கு நன்றி. உயர்ந்தவரே உமக்கு நன்றி. கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உமக்கு நன்றி. எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே, முடிக்கிறவரே, முடிக்க போகிறவரே உமக்கு நன்றி. அப்பா நாங்கள் வழியில் அழியாதபடிக்கு கொஞ்ச காலத்திலே உடைய கோபம் பற்றி எரியுமே. ஆகவே உடைய பாதங்களை முத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு புத்திர சுவிகார ஆவியை கொடுத்திருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை ஆண்டவரே காணியாட்சிக்கு புறம்பே இருந்த எங்களை உம்முடைய காணியாட்சிக்குள்ளே கொண்டு வந்தவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களில் தப்பின சிலரை மீதியாக வைத்திருப்பது உம்மாலே எங்களுக்கு கிடைத்த கொஞ்ச நேரம் கிருபையாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, என் பரிசுத்த ஸ்தலத்திலே எங்களுக்கு ஒரு குச்சை கொடுப்பது உம்முடைய திருவுல சித்தத்திற்கு பிரியமாய் இருந்தபடியால் உம்மால் எங்களுக்கு கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்ததே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் கண்களை பிரகாசிக்க உம்முடைய சமூகத்திலே எங்களுக்கு பாராட்டின இந்த கொஞ்ச நேரம் கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அடிமைத்தனத்திலே நாங்கள் சாகாதபடிக்கு எங்களுக்கு உயிர் கொடுத்து எங்களை மீட்டெடுத்து எங்கள் பாவங்களை மன்னித்து
உமக்காக வாழும்படியாக நீர் பாராட்டி இருக்கிற கொஞ்ச நேரம் கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, அனுதினமும் நீர் எங்களுக்கு அனுகூலமாக்கி தருகிற உம்முடைய கொஞ்ச நேரம் கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் கேட்கிற ஜனங்களுக்கும் உடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே பேசுகிற எனக்கும் உடைய சமூகத்திலே பிரீதியா இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்தை முன்னிட்டு உங்களை வணங்கி வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நல்லவர் வல்லவராய் இருக்கிறார். கடந்த நாட்களாக நாம் கொஞ்ச நேரம் கிருபையை குறித்து சிந்தித்து வருகிறோம். இப்பொழுது அந்த கொஞ்சம் என்கிற தலைப்பிலே தேவனுடைய செய்திகளை ஆராய்ந்து சிந்தித்து தியானித்து ஜெபித்து வருகிறோம். இன்றைக்கும் கூட நேற்றைய பகுதியினுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில வைக்க கர்த்தருடைய கிருபையினால் ஏவப்படுகிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தில் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலே நாம் கர்த்தருடைய வழி நடத்துதலுக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரம் கிருபையை குறித்து பார்த்தோம். இன்றைக்கும் அதனுடைய அடுத்த பகுதியை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது 3.5 வருஷம் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணி மழையை தடுத்து நிறுத்தினான் எலியா. அந்த நாட்களிலே கர்த்தர் எலியாவுக்கு சொன்னது, நீ கேரித் ஆற்றங்கரையிலே போய் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஒளிந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சுத்தமாக இல்லை என்பதை நான் தைரியமாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒளிந்து கொண்டிருக்கிறது ரொம்ப நல்ல அனுபவம். தேவனுடைய சமூகத்திலே எல்லா தீங்குக்கும் ஒளிந்து கொண்டிருப்பதை தேவன் விரும்புகிறார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் ஒளிந்து கொண்டு வாழ்வது தேவனுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமாய் இருக்கிறது. ஆகவே அந்த ஒளிந்து கொண்டிருக்கிற அந்த அனுபவம் நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமான அனுபவம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒளிந்து கொண்டிரு. ஆகவே அந்த ஒளிந்து கொண்டிருக்கிறது நமக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் ஒளிந்து கொள்ளுகிற அனுபவம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்திலே தேவன் நமக்கு கிருபை பாராட்டுகிறவராய் இருக்கிறார், இரக்கம் பாராட்டுகிறவராய் இருக்கிறார், தயவுள்ளவராகவும் இருக்கிறார். ஏனென்றால் அந்த ஒளிந்து வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, இங்கே எலியா ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஒளிந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஒளிந்து கொண்டிருக்கிற அந்த ஒரு மகிமையான ஆசீர்வாதம் இன்றைக்கு அநேகருக்கு இல்லை. உன் அறை வீட்டை பூட்டி தேவனுடைய சமூகத்திலே ஒளிந்து கொண்டிரு என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த ஒளிந்து கொண்டிருக்கிற அந்த அனுபவத்தில கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய சமூகத்திலே கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் அந்த ஆற்றிலே ஒலித்து கொண்டிரு என்று சொல்லுகிறார். அந்த ஒலித்து கொண்டிருக்கிற அனுபவம் நமக்கு மிகவும் ஆசீர்வாதமான அனுபவம். அந்த ஒலித்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக மகிமையான
காரியங்களை செய்ய முடியும். நிறைய பேரு அந்த ஒலித்து கொண்டிருக்கிற அந்த அனுபவத்தில வளருவது இல்லை. அந்த ஒலித்து கொண்டிருக்கிற அனுபவத்திலே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் மிகுதியான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் இந்த காலை வேளையில சிந்திக்க வேண்டியதாய் இருக்கிறது. ஆகவே நாம் ஒலித்து கொள்ள வேண்டும். வேதம் நமக்கு சொல்லுகிறது. பைபிள் வச்சிருக்கிறவங்க முடிஞ்சா எடுத்து வாசிங்க. ஏசாயா 26 அதிகாரம் 20வது வசனம். எடுத்துட்டீங்களா? எடுத்தவங்க வாசிங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 26 அதிகாரம் 20வது வசனம். இவ்வளவு நேரமா எடுக்கிறதுக்கு வாசிங்க. என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு தினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்சம் நேரம் ஒளிந்து கொள். எல்லா அருமையான வார்த்தை பாருங்க. கொஞ்சம் நேரம் ஒளிந்து கொள். எது கடந்து போகும் மட்டும்? சினம் கடந்து போகும் மட்டும். யாருடைய சினம் கடந்து போகும் மட்டும்? 2 விதமான சினம் இருக்கிறது. ஒன்று கர்த்தருடைய சினம், இன்னொன்று பிசாசனுடைய சினம். கர்த்தருடைய சினம் நம் மேல வந்து நமக்கு தீங்கு இழைப்பதற்கு முன்பாக நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஒளிந்து கொண்டு மனம் திரும்பும் போது கர்த்தர் நமக்கு மாற்றங்களை ஏற்படுத்துகிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் 2ஆம் சங்கீதத்திலே 12வது வசனத்திலே விவிதமாக சொல்லுகிறான். அதை வாசிங்க பார்க்கலாம். கொஞ்ச காலத்திலே நிறுத்தீங்களா? சங்கீதம் 2:12. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியம். ஆண்டவருடைய கோபம், அவருடைய சினம் நம் மீது தணிந்து போகும்படிக்கு நாம் போய் ஒளிந்து கொள்ளுவது மிக மிக அவசியம். அப்படி இங்க எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் கேரித் ஆற்றங்கரையிலே போய் அங்கே ஒளிந்து கொண்டிரு. உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். காகங்கள் காலையிலே இறைச்சியும் அப்பத்தையும் மாலையிலே இறைச்சியும் அப்பத்தையும் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி ஆண்டவராகவே சொல்லுகிறார், நீ போய் ஒளிந்து கொண்டிரு. யாருடைய கோபத்துக்கு அவன் ஒளிந்து கொண்டிருந்தான்? யசபேலுடைய ஆகாப்புடைய கோபத்துக்கு ஒளிந்து கொள்ளுகிறான். ஏன் ஒளிந்து கொள்ளுகிறான்? 3.5 வருஷம் மழை பெய்யாதபடி ஜெபித்தான். அது மழை இருந்தால் ஏரி குளங்கள் நிரம்பினார், பயிர் விளையும், ஜனங்களுக்கு வெள்ளாண்மை கிடைக்கும், அதனால பிழைப்பு நடத்தவும் தாங்கள் புசிக்கவும் ஆகாரம் கிடைக்கும். ஆகவேதான் அந்த நாட்களிலே மழை இல்லாதபடிக்கு ஆண்டவர் தடை பண்ணினார். ஏனென்றால் தேசம் தேவனுக்கு விரோதமாக அக்கிரமம் செய்து வந்தது, பாவம் செய்து வந்தது. அதைதான் எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார்,
மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாய் என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. இப்போ தேசம் துரோகம் பண்ணும்போது தேவனுடைய சினம் தேசத்தின் ஜனங்கள் மேலே வருகிறது என்பது செய்தி, சத்தியம். ஆகவே ஆண்டவர் இங்கே இந்த வசனத்திலே ஏசாயா 26:20 என் ஜனமே நீ போய் ஒளித்து கொண்டிரு. இன்னைக்கு அந்த காரியத்தை யாரும் செய்யறதே கிடையாது. ஒரு மணி நேரமாவது சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணு என்று சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்புறம் அவர் ஒரு கல்லெறி தூரத்துல போய் அவர் ஜெபிக்கிறார். முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படியே செய்யும் என்று ஜெபிக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சித்தம் தான் செய்யறதுக்காக ஜெபிக்கணும். நம்முடைய சித்தம் என்ன? நல்லா உடுத்தணும், நல்லா சாப்பிடணும், நல்லா இருக்கணும், ஹை குவாலிட்டியா இருக்கணும், ஓஹோன்னு இருக்கணும். அப்படிதான் நம்முடைய சித்தம். சிலருடைய சித்தம் என்னன்னா, எதிர் வீட்டுக்காரிக்கு ஒரு கண்ணு, அதாவது எனக்கு ஒரு கண்ணு போயிட்டா எதிர் வீட்டுக்காரிக்கு 2 கண்ணும் போயிடும். அது அநேகருடைய சித்தம். ஆனால் யாராயிருந்தாலும் அந்த ஒளித்து கொள்ளுகிற அனுபவம் நமக்கு வேண்டும். தாவீது சவுலுக்கு தன்னை 3 நாட்கள் ஒளித்து கொண்டிருந்தான். அமாவாசை நாட்களிலே, அமாவாசையிலே அவர்கள் உட்கார்ந்து ராஜாவோட சாப்பிடுவது அவனுடைய பழக்க வழக்கம். அது நியமம், விதி. ஆனால் முதல் நாள் தாவீதை காணவில்லை. 2வது நாள் கேட்கிறான், ஈசாயின் மகன் தாவீது எங்கே என்று. அதற்கு யோனத்தான் சொல்லுகிறார், அவங்க ஊர்ல ஏதோ மாஸ் நடக்குதான், பிரேயர் நடக்குதான், அதுக்காக அவர் போயிருக்கிறாரு. ஏதோ கொண்டாட்டம், அதுக்காக போயிருக்கிறாரு, செலிப்ரேட்டுக்காக போயிருக்கிறாரு, வந்துருவாரு. அப்போதான் இந்த சாமுவேல், இந்த சவுல் யோனத்தான் மேல எரிச்சல் அடைகிறான். ஈசாயின் மகனை சிநேகிதனாக கொண்டிருக்கிறவனே, உன்னுடைய மானத்துக்கும் உன் தாயினுடைய மானத்துக்கும் கேடு இல்லையா என்று சொல்லுகிறான். நம்ம வேற மாதிரி சொல்லுவோம், நீ உங்க அம்மாளுக்கே பிறந்திருந்தியன்னா, உங்க அப்பனுக்கே பிறந்திருந்தியன்னா. அப்படிதான் அந்த வார்த்தை. ஆகவே அப்படி சொல்லி இருக்கும் போது அங்க யோனத்தானுக்கு விளங்குகிறது, அப்பா தாவீதை கொலை செய்யறதுல தீவிரமா இருக்கிறார். இப்படி சொல்லிட்டு ஈட்டிய யோனத்தான் மேல் எறிகிறான். அவன் ஒதுங்கி விடுகிறான். ஈட்டி சுவற்றில பட்டு கீழே விழுகிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் சவுல். ஆனா சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னதை மீறினபடினான், சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னதை தவறினபடினால் இங்கே அவனுடைய ராஜ்ய மேன்மை இழந்து போகிறது. அவன் மேல அது முதல் கர்த்தருடைய ஆவி இல்லாமல் பிசாசின் ஆவி தங்குகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே ஒலித்து கொள்ள 3 நாட்கள் தாவீது சவுல் கண்களுக்கு தெரியாமல்
தன்னை காட்டிலே ஒளித்து கொண்டிருந்தான். அதனுடைய அர்த்தம், அவன் தனிமையாக தேவனுக்கு முன்பாக காத்திருந்தான். 3 days he was wait and see. அந்த 3 நாட்கள் அவன் காத்திருந்ததினாலே அவன் சவுலுடைய கோபத்திற்கு, அவன் சினத்திற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுகிறான். இன்னைக்கு நம்ம நிறைய பேரு கர்த்தருடைய சமூகத்தில ஒளிந்து கொண்டிருப்பதற்கு பயப்படுறோம். ஜபம் பண்ணும் போது கூட பாருங்க, சிலர் மொபைல பிளைட் மோட்ல போடலாம், இல்ல சைலண்ட்ல போட்டு வைப்ரேஷன் இல்லாம வச்சுட்டு போனை முகம் குப்புற வச்சுட்டு அத பார்த்து ஜபிக்கலாம். ஆனால் அவங்க அப்படி இல்லை, போனை மல்லாக்க வச்சுட்டு ஜபம் பண்ணுவாங்க. டக்குன்னு அந்த போன்ல ஒரு வெளிச்சம் வந்த உடனே கண்ணை திறந்து பார்ப்பாங்க. அப்போ தேவனுடைய பிரசன்னம் கெட்டு போகும், தேவனுடைய சமூகம் பாதிக்கப்படும், தேவனுடைய சமூகம் தேவனோடு நம்மை இணைக்கிறதுல இருந்து தடைப்படும். அப்படிதான் எப்படி நம்ம பேசிக்கொண்டே இருக்கும்போது போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னா சிக்னல் கிடைக்கலன்னு சொல்றோம், ரொம்ப பெருமையா சொல்றோம், சிக்னல் கிடைக்கலைங்க, எங்க வீட்டுல சிக்னல் கிடைக்கலைங்க. ரொம்ப பேர் கௌரவமா சொல்லுவாங்க, எங்க வீட்டுல டவர் வரலைங்க. சிலர் ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க, என்னன்னே தெரியல, எங்க வீட்டுக்குள்ள அந்த சேட்டலைட்டுக்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஏங்குவாங்க, அலைவாங்க, செல்ல ஆன் பண்ணி பார்ப்பாங்க, நெட்வொர்க் பண்ணி பார்ப்பாங்க, போன் பேசி பார்ப்பாங்க. அப்படிதான் எனக்கு பழைய வீட்டுல இருக்கும்போது நெட்வொர்க்கே கிடைக்கல. 1 to 1 போட்டு பேசினேன். சொன்ன நான் போஸ்ட் பெய்டு வச்சிருக்கிறேன், நான் கேன்சல் பண்ணிட்டு ப்ரீபெய்டுக்கு மாறிடுவேன், இல்ல ஜியோவுக்கு மாறிடுவேன்னு சொன்னேன். 3 நாள் பொறுங்க சார், 3 நாள் பொறுத்து லைன் ரூட்டு கிளியர் ஆச்சு. பிறகு அவங்களே போன் பண்ணி கேட்டாங்க, இப்ப நெட்வொர்க் கிடைக்குதுன்னு சொன்னேன். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அந்த நெட்வொர்க் கிடைக்கலன்னா, அந்த சிக்னல் கிடைக்கலன்னா குட்டி போட்ட நாய் அலையிற மாதிரி அலையிறோம். அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, எனக்கு இருக்கு, எனக்கு இருந்து. நான் உங்களையே நான் பிளேம் பண்ண, என்னையும் பிளேம் பண்ண. அந்த சிக்னல் கிடைக்கலன்னா வெளியே ஓடுறதும், மாடிக்கு போறதும், இங்க ஓடுறதும், அங்க ஓடுறதும், அந்த ஒரு கால் பேசுறதுக்கு, ஒரு சம்பவத்தை கேட்கறதுக்கு அப்படியே துடிப்போம், கர்ப்ப வேதனைப்படுவோம். அப்படியே வாங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல, ஐயோ இன்னைக்கு நான் ஜெபிக்கலையே, இன்னைக்கு நான் பைபிள் படிக்கலையே அப்படின்னு யாராவது சங்கடப்பட்டிருக்கிறோமா, வருத்தப்பட்டிருக்கிறோமா, அதுக்காக நம்ம கவலைப்பட்டிருக்கிறோமா, அதுக்காக நம்ம ஏங்கி இருக்கிறோமா? சத்தியமா கிடையாது. இப்படி நம்முடைய வாழ்க்கை நாளுக்கு நாலு, பழைய பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, கழுதை தேஞ்சி கட்டெரும்பா போச்சு. ஆமா, கழுதை முன்னால வந்தா கடிக்கும், பின்னால வந்தா உதைக்கும். இப்ப அது தேஞ்சு கட்டெரும்பா போயிடுச்சான். அது சுருக்குன்னு கடிக்கும், நசுக்கி போட்டுருவாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் போயிடுச்சுங்க. அந்த ஜப நேரம், தேவனுக்கு கொடுக்கிற நேரம், தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிற நேரம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம் எல்லாம் குழி தோண்டி எப்போ RIPன்னு போட்டாச்சு. ஆகவே இந்த காலை வேளை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு நேரத்தை செலவிடுகிற அந்த அனுபவம் நமக்குள்ள இருக்குமானால் நிச்சயமாகவே நம்ம எந்த இடத்தில் இருந்தாலும், எப்படி இருந்தாலும், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு பிரகாசம் இருந்துகிட்டே இருக்கும், முகத்துல ஒரு பிரகாசம் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய ஊழியக்காரங்க என்ன கேட்பாங்க,
நீங்க மாத்திரம் எப்பவும் பிரைட்டா இருக்கிறீங்களே ஏன்னு கேட்பாங்க. ஒரே வார்த்தை சொல்லுவேன், யார கூட பேசிக்கிட்டு இருந்தாலும், யார கூட நான் இருந்தாலும், எனக்கு ஜிபிஆர்எஸ் ஓபன் ஆயிட்டு நான் பாட்டுக்கு அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரிதான் சமீபத்துல ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தப்ப நான் பின்னாடி உட்கார்ந்து அப்படியே உடம்ப ஆட்டிக்கிட்டே உதட்டு அசைச்சுக்கிட்டே இருந்தேன். இத பார்த்துக்கிட்டு இருந்த பிரசங்கியார் நேரா வந்து என்ன கேட்டார், என்ன பாஸ்டர் உங்களுக்கு உடம்புல ஏதாவது நடுக்கம் இருக்குதா, ஆடிக்கிட்டே இருக்கிறீங்களே, வாய் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களேன்னு அந்த பிரசங்கியார் கேட்டார். நான் அவருக்கு சொன்னேன், நான் ஆவியில நிறைஞ்சி அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருப்பேன் பாஸ்டர், உங்க பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி நாம் நீச்சல் தெரிந்தால் நீச்சலை மறக்க மாட்டோமோ அதே போலவேதான் ஒரு நாள் டிஸ்கவரியில நான் பார்த்து கொண்டிருந்த போது 2 கைகள் ஷோல்டர் வரைக்கும் கை இல்லை, முழங்கால் வரைக்கும் கை இல்லை, கால் இல்லை. ஆனா அந்த பிள்ளை தண்ணியில நீச்சல் அடிக்குது. எப்படிங்க நீச்சல் அடிக்குதுன்னு பாக்குறேன். தலைய உள்ள அமைக்கி மேல உயர்த்தி, உள்ள அமைக்கி மேல உயர்த்தி அந்த போட்டியில ஜெயிக்குது, கோல்டு மெடல் வாங்க. எனக்கு ஆச்சரியம். உறுப்புகள் இழந்த ஒரு பெண் பிள்ளை தன்னுடைய உடலை அசைத்து 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 ஒரு பெரிய வெற்றியை கண்டு தங்க பதக்கத்தை வாங்க முடியும் என்றால், நீங்களும் நானும் நமக்காக ஒரு பதக்கம் தேவன் வச்சிருக்கிறார். ஜீவ கிரீடம் வச்சிருக்கிறார், மகிமையான கிரீடம் வச்சிருக்கிறார், அற்புதமான கிரீடம் வச்சிருக்கிறார். அதை அடையணும்னா சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை பெறுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நமக்கு சோதனை சோறு தான் சோதனை. நான் இப்போ சமீபத்தில் 26ஆம் தேதி ஒரு கெட் டுகெதர் போயிருந்தேன். அங்க எங்க மனைவியுடைய அக்கா பையன் ஸ்பர்ஜன், அவனுடைய பிள்ளைங்க, அவனுடைய தம்பி பிள்ளை 2 பேரும் நான் உட்கார்ந்த டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்ந்தாங்க. நான் வெஜிடேரியன் சாப்பிட்டேன், அவங்க பிரியாணி சாப்பிட்டாங்க. நாங்க எங்க உட்கார்ந்து சாப்பிட்டா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தம்பி, நீங்க தாராளமா சாப்பிடுங்க, எதுவும் என்னை பாதிக்காதுன்னு சொன்னேன். சிரிச்சுக்கிட்டாங்க. அப்ப பாருங்க, ஒரு மேனஸ், டேபிள் மேனஸ். நீங்க வெஜிடேரியன் சாப்பிட்றீங்க, நாங்க நான் வெஜிடேரியன் சாப்பிட்றோம், உங்களுக்கு ஏதாவது சோதனை. பாருங்க, திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான் என்ற வார்த்தையின்படி எனக்கு ஒரு காரியத்தை நிச்சயித்து கொண்டால் அதில் என்னை குற்றவாளியாக்காதபடிக்கு கூடுமான மட்டும் கர்த்தருடைய கிருபையினாலே என்னை தப்புவித்துக் கொள்ளுவேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கொஞ்சம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. கொஞ்ச காலத்தில தேவனுடைய கோபம் பற்றி எரிய போகிறது. ஆகவே கொஞ்ச நேரம் ஒளிந்து கொள். கொஞ்ச நேரம் கிருபை யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேரும் கொஞ்ச நேரம் ஒளிந்து கொள்ளுங்க. ஜஸ்ட் 1 day 24 hours here, but 1 hour you can pray. 1 hour நல்லா ஜெபம் பண்ணுங்க. காலையில எழுந்து உட்கார்ந்து நல்ல டங்ஸ் பேசுங்க. அபிஷேகம் பெற்றவங்க 10 நிமிஷம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா பாடுங்க. 2 பாட்டு பாடுங்கன்னா 10 நிமிஷம். அதுல ஆராதனை பாட்டு எல்லாம் வந்துடும். அடுத்த 10 நிமிஷம் ஆண்டவர் சமூகத்துல தாழ்த்துங்க. சங்கீதம் 139 கடைசி 2 வார்த்தைகளை வசனங்களை வச்சு தாழ்த்துங்க. தேவனே, உம்மை வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோ என்று பார்த்து
நித்திய வழியில நடத்தும் என்று கதறுங்க. நீங்க அப்படி அறிக்கை செய்யும் போது உங்க கண்கள் கண்ணீரால் நிரம்பும். அடுத்த 10 நிமிஷம் உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்த ஒரு 10 நிமிஷம் தேசத்துக்காக, தீமோத்தேயுல சொல்லி இருக்கிறபடி ராஜாக்களுக்காக, நாம சமாதானமா இருப்பது அவளுக்காக வேண்டிக் கொள்ளணும். தேசத்துக்காக ஜெபிக்கணும். ஏறக்குறைய 60 நிமிஷம், 1 day 1 hour you can pray. எஸ், உன் ஜபத்தை அவர் கவனிப்பார். அந்த 1 மணி நேரம் மொபைல் எடுக்காது. அந்த 1 மணி நேரம் கண்ணை திறந்து கூட பார்க்காது. கண்ணை திறந்து கூட பாரு. ஏன் கண்ணை திறந்து பார்க்காதுன்னு சொன்னா, ஏதாவது பார்த்துக்கிட்டே இருப்போம். கண்ட மணிக்கு கண்ணு பறந்துகிட்டே இருக்கும். பைபிள் சொல்றது, உன் கண்களை பறக்க விடாது. இல்லாமற் போகும் பொருள் மேல உன் கண்களை பறக்க விடாதேன். நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். கார்ல போயிட்டு இருப்பாங்க, ஜவுளி கடை இருக்கும், வெளியில ஒரு அட்ராக்ஷனுக்காக, ஈர்ப்பு சக்திக்காக லைனா புடவைங்களை அழகா தொங்க விட்டுருப்பாங்க. பிள்ளைங்க கிட்ஸுக்காக உடைகளை தொங்க விட்டுருப்பாங்க, யூத்துக்காக தொங்க விட்டுருப்பாங்க. நம்ம கண் இது வரைக்கும் நேரா பார்த்துக்கிட்டே வந்த கண்ணு இப்ப அங்க வந்தோடனே அது மேல்தான் போகுது. சில நேரங்கள்ல கொஞ்சம் வசதியா இருக்கிறவங்க அந்த கார் சைட்ல நிறுத்துப்பா அப்படி நிறுத்தி அந்த கடையில போய் அந்த லைன்ல பார்த்து அத்தனை புடையும் வாங்கிட்டு வந்துருவாங்க. நம்முடைய கண்களை கண்ட மணிக்கு பறக்க விடக்கூடாது. ஒலித்து கொள்ளணும். கண்கள் ஒலித்து கொள்ளணும், சிந்தனைகள் ஒலித்து கொள்ளணும், மனசு ஒலித்து கொள்ளணும், நம்முடைய அறிவு ஒலித்து கொள்ளணும். கர்த்தருடைய சமூகத்திலே போய் கொஞ்ச நேரம் ஒலித்து கொள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் இந்த எலியா தேவனுடைய வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் ஒலித்து கொண்டிருந்தார். கேரித் ஆற்றங்கரையில ஒலித்து கொண்டிருந்தார். இன்னைக்கு நிறைய பேரு நான் பார்க்கிறேன், கர்த்தர் சொன்ன இடத்துல ஊழியம் செய்யாம, கர்த்தர் காட்டாத இடத்துல போய் உட்கார்ந்து மாக்குன்னு போராடுவாங்க. அங்க ஒரு அறுவடையும் கிடைக்காது. நிறைய ஊழியக்காரங்க கேரித் ஆற்றங்கரையில போய் இரு அப்படின்னு உன்னை சொன்னாருன்னா அங்க காகங்கள் உன்னை தேடி வரும். என்ன ஆண்டவர் சொன்னாரு, என் 94வது வருஷம் டிசம்பர் மாதம் 94வது வருஷம் நவம்பர் மாதம் 9ஆம் தேதி என்னுடைய 40 நாள் ஜபம் முடிச்சேன். அப்போ 40வது நாள் சொன்னாரு, இங்கே உனக்கு அனுகூலமான கதவு திறந்திருக்கு. ரெகுலரா நான் பைபிள் படிக்கிற சப்ஜெக்ட் அன்னைக்கு வந்தது. அப்போ எங்கன்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, MM நகர்னு எழுதினார். MM நகர்னு எழுதணும். அந்த தருணத்திலே அங்கிருந்து அந்த தேவனுடைய சித்தத்தின்படி இங்க வந்து 1 வாரம் தங்கி இருந்து கர்த்தருடைய கிருபையினால கோவலம் வரைக்கும் எங்க குமார் மாமா அவங்க சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஊரா போய் சபை இருக்கிற ஊர் எது, சபை இல்லாத ஊர் எது, CSI சபை எங்க இருக்குது, ஆர்சி சபை ஒரு சர்வே போட்டு வந்து இங்கிருந்து போய் அங்க தனியா ஊழியம் செஞ்சு, அங்க இருந்தாலும் கொஞ்சம் சம்பளம் இருந்தாலும் 10 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபான்னு போட்டு கொண்டு வந்த காசு ஒரு 6000 ரூபாய் பேங்க்ல இருந்தது. அதை கொண்டு வந்து குமார் சார் வீட்டு மேல நல்லா ஷெட்டு போட்டு இங்க தங்கி சுவிசேஷ ஊழியம் செய்யலாம், மண்டபம் அந்த ஏரியாவில் அங்கங்க பிரேயர்கள் நடத்தலாம் அப்படின்னு நினைச்சு யோசித்து வந்தோம். சர்வே முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. அங்க போறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற ஒரு பாஸ்டரு எங்க அக்காவையை விட்டு, உங்க நாத்தனார் இங்க வந்துட்டா 5 முட்டை 50 நீங்க தான் கொடுக்கணும், அதனால உங்களுக்கும் உங்க புருஷனுக்கும் பிரச்சனை வரும், அதனால தயவு செஞ்சு இப்படி எல்லாம் செய்யாதீங்கன்னு சொன்ன உடனே அவங்களும் மாறிட்டாங்க. மாறிட்டு இங்க வராதிங்கன்னு சொல்லிட்டாங்க, போயிட்டாங்க. அதுக்கப்புறம் போய் மறுபடியும் 3 நாள் பாஸ்டிங் போட்டு அங்கிருந்து 95 பிப்ரவரி 10ஆம் தேதி அரக்கோணம் வந்தோம். அரக்கோணத்துல வந்து 95 96
எங்க மலை ஜலாதிய நாங்க குடிக்கல. அப்பனா பாத்துக்கங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா கர்த்தர் சொன்னது மறைமல் நகர், ஆனா நான் போனது அரக்கோணம். அதுக்கு ஒரு வாத்தியார் உதவி செஞ்சாரு, எங்க வீட்டுல வந்து தங்குங்கன்னாரு. ஒரு 3 மாசம் தான் தங்க, 6 மாசம் தான் தங்கி இருக்க முடிஞ்சது. அதுக்குள்ள அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டம். நான் நிறைய பாஸ்டிங் போடுவேன், நல்லா சாப்பிடுவேன், பாஸ்டிங் போடுவேன், சாப்பிடுவேன். அவங்க 2 பேரும் புருஷன் மனைவி 2 பேரும் டீச்சர், சம்பாதிக்கிறாங்க, நல்ல சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க. ஆனா நாங்க சாப்பிடறத பார்த்து வயிறு எறிவாங்க. அப்படி இருக்கிற தருணத்துலதான் ஆர்வனை ஏதோ சொன்னப்போ அவங்க பையனை, பெரிய பையனை ஏதோ நோண்டி விட்டாங்க. இவன் சொன்னா நாய பேய பொறுக்கிட்டான். அந்த சார் என்னை பார்த்து சொன்னாரு, உன் பையன் உருப்பட மாட்டான்பா, உன் பையன் விளங்க மாட்டான், உன் பையன் வாய் அதிகம், எங்கெங்கயோ ரோட்ல போறவங்கட்டெல்லாம் வாங்க போறான், எவ்வளவு பெரிய சாபம் வைக்கிறான் பாருங்க. உடனே மனசு கஷ்டமா இருந்தது. கேஜி கண்டிகை மலை மேல போய் ஜபம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வீடு மாறணும், ஒரு எம்எல்ஏ வீட்டுக்கு போகணும். அந்த எம்எல்ஏ வீட்டுல பாருங்க, வர்றவங்க எல்லாம் எங்க பாஸ்டமா கேக்குறாங்க, எம்எல்ஏ இருக்கிறாரா, எம்எல்ஏ இருக்கிறாரா. அவங்க முன் வீட்டுல இருந்தாங்க, நாங்க பின் வீட்டுல இருந்தோம். அது அந்த அம்மாவுக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த அம்மா சிவப்பு தோல் போட்டுங்குது, அந்த அம்மா கருப்பு தோல் போட்டுங்குது. அந்த அம்மா கிடையாது எம்எல்ஏ மனைவின்னு இவங்கள வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு பெரிய சங்கடம் வந்து அங்கிருந்து மறுபடியும் கேஜி கண்டிகை மலை மேல போய் 3 நாள் அங்கேயே கொசுல தொல்லையில தங்கியிருந்து ஜெபம் பண்ணி அங்கிருந்து மோசூர் ரோட்ல ஒரு வீட்டுக்கு வந்தோம். அங்கிருந்து நேரம் எங்க மறைமல் நகர் வந்தோம். ஆண்டவர் விடல, இங்க கொண்டு வந்தார். அங்கேயும் நாங்க சரி இதுதான் அரக்கோணம் தான் நமக்கு கதின்னு சொல்லிட்டு இடங்கள்லாம் தேட ஆரம்பிச்சிட்டோம். ஆனா ஆண்டவர் இங்க கொண்டு வந்தார், எல்லா தடைகளையும் நீக்கி கொண்டு வந்தார். ஆரம்பத்துல கூட இருந்தவங்க எல்லாம் அப்படி இப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு பழக்கம் என்கிட்ட இருந்தது, ஒலித்து கொள்ளுகிற பழக்கம். மாசம் 3 நாளும் தண்ணி குடிக்காம பாஸ்டிங் இருக்கு. இன்னும் அதிகமா கேட்டீங்கன்னா எச்ச கூட முழுங்க மாட்டேன், வெளியே வந்தா துப்பிடுவேன். அப்படி பாஸ்டிங் போட்டு 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 சோதனைகளை ஜெயிச்சு இந்த அளவுக்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அந்த ஒலித்து கொள்ளுவதனால வரக்கூடிய நன்மைகளை சொல்றேன், நான் யாரையும் குற்றப்படுத்தவோ பிளேம் பண்ணவோ விரும்பல. ஒலித்து கொள்ளுகிறதற்கு தேவன் எங்கே சொல்றாரோ அங்கே போய் ஒலித்து கொண்டிருக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க எங்களுக்கு ஆண்டவர் உங்களை தான் காட்டினாரு, நீங்க தான் எங்களுக்கு பாஸ்டர்ன்னு சொன்னவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஆனா போயிட்டு அவங்க எல்லாரையும் ட்விஸ்ட் பண்ணாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறீங்களா? ஒரு நாள் ரயில் நகர்ல இருந்த சூசைராஜ் அண்ணன் உட்கார்ந்து எல்லா கதையும் சொன்னார். உங்களை இங்கிருந்து இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணதும் அவர் தான், நீங்க வந்தா பிரச்சனை வரும்னு அவங்கள ஏவி விட்டவரும் அவர் தான், எல்லாம் பண்ணாங்க. ஆனா கர்த்தர் எங்க அவருடைய விரல் எங்க, எசேக்கியேல் சொல்லுவார், கர்த்தருடைய விரல் உன்னை எங்க காட்டுதோ அங்கே கர்த்தருடைய கை கொண்டு போய் வைக்கும். அதே மாதிரி கர்த்தர் இங்க கொண்டு வந்து வச்சா. ஜபம் 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 இம்மட்டுமாய் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒலித்து கொண்டிருக்கணும். கர்த்தர் சொன்ன இடத்துல ஒலித்து கொண்டிருக்கணும், காத்திருக்கணும், கர்த்தருக்காக காத்திருக்கணும். காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். காத்திருக்கிறவர்கள் கழுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். எப்படி? உயர 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 எழும்புவார்கள். அவங்களை யாரும் மட்டுப்படுத்தவே முடியாது, மட்டுப்படுத்தவே முடியாது. எத்தனை தடைகள் உண்டாக்கினாலும் அவங்கள மட்டுப்படுத்தவே முடியாது. காரணம் கர்த்தர் அங்க இருந்தார். நீங்க நிறைய ஊழியக்காரங்க எனக்கு தெரிஞ்சு என் கண்ணு கூட நான் பார்த்திருக்கிறேன், காலையில 6 மணிக்கெல்லாம் விசுவாசி வீட்டை தட்டுவாங்க.
பாம்பேல அப்படிதான் ஒரு வீட்டுல நான் தங்கி இருக்கிறேன். எனக்கு ரொம்ப அறிமுகமான ஊழியக்கார் வந்து கதவை தட்டினார். அந்த சகோதரி எழுந்து அவருக்கு தோத்திரம் கூட, அவர் பிரைஸ் தி லார்ட் சொல்றாரு. இந்த அம்மா சொல்ல கூட இல்லை. ஏன் பாஸ்டர், உங்களுக்கு கொஞ்சம் கூட இங்கிதம் தெரியாதான்னு கேட்டாங்க. இங்கிதமே இல்லையா? அப்படின்னா என்ன? நாங்க விடிய காலம் எங்க வேலைகள்லாம் முடிச்சு 3 மணிக்கு தான் படுத்தோம். நீங்க 6:30 மணிக்கெல்லாம் வந்து கதவை தட்டினா என்ன அர்த்தம் பாஸ்டர்? எங்க சபை பாஸ்டர் கூட வந்து இப்படி கதவை தட்டுறது இல்லை. ஏன் நேரம் 10 மணிக்கு வாங்க, 11 மணிக்கு வாங்க, நாங்க மாமூலா உங்களுக்கு கொடுக்குற காணிக்கை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் மாடியில உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க கிராமத்துல இருந்து சிட்டில வந்து ஓடி ஓடி பார்ப்பாங்க. இங்க கூட மறைமல்லகல்ல கூட சித்தூர் அயரால வந்து ஒரு கணவன் மனைவி வந்துருவாங்க. அங்கிருந்த ஒரு ஊழியக்காரரை பார்த்து நான் கேட்டேன், இப்படி இப்படி இன்னார் வர்றாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஐயோ, அவங்க பாஸ்டர் இல்ல, அந்த அம்மாவும் பாஸ்டர் கிடையாது, ஊழியம் செய்யல. அவங்க டீ கடை வச்சுக்கிட்டு இருந்தாங்க, டீ கடை நடத்த முடியல. இப்போ வெள்ளையஞ்சலியமா மாசத்துல 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் சிட்டில படையெடுத்துருவாங்க. போய் எந்த சிலுவை வீடு இருக்குதுன்னா அந்த வீட்டுல போய் கதவு தட்டுவாங்க. கர்த்தர் உங்க வீட்டை காட்டினார். ஆனா அவங்க கிறிஸ்தவங்க தான், காட்டினாங்க. அப்படி வருவாங்க பாஸ்டர், வந்து எப்படியும் மாசம் ஒரு 10-15,000 வசூல் பண்ணிட்டு வீட்டுக்கு போவாங்க. அப்ப எங்க தங்குவாங்கன்னு நான் கேட்டேன். தங்கறதுக்காக இடம் இல்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட்டிங் ஹால் இருக்குது, அங்க போய் தங்குவாங்க, அங்கேயே குளிச்சுக்குவாங்க, மறுபடியும் காலைல எழுந்து வருவாங்க. இப்படி சொன்னவொடனே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்போ ஒரு முறை நான் பார்த்த உடனே சொல்லிட்டேன், இது ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க, ஆண்டவர் நாமத்துக்கு தூஷணத்தை ஏற்படுத்துறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில சாபம் தான் தொடரும், நன்மையும் கிருபையும் தொடராதுன்னு கண்டிஷனா தெலுங்குல பேசி அவங்கள சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த நாள் வரைக்கும் அவங்க இருக்கவே இல்லை. 2 பேரும் கொரோனாவில இறந்துட்டாங்கன்னு சமீபத்துல கேள்விப்பட்டேன். கர்த்தர் உனக்கு காட்டின இடத்துல இரு, கர்த்தர் உனக்கு காட்டின இடத்துல தங்கியிரு. கர்த்தர் உனக்கு காட்டின இடத்துல, ஆபிரகாமுக்கு காட்டின இடத்துல போய் கர்த்தருக்கு பலி செலுத்த அவனுடைய மகனை பலி கொடுக்க போனான். கர்த்தர் சொன்ன இடத்துல அவன் பலி கொடுத்ததினால கர்த்தர் மகனை மீட்டு, அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக அவன் மரணத்தை தப்புவித்து அவனுக்கு பதிலாக அங்க இருக்கிற ஒரு ஆடு கர்த்தருக்கு பலி கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் சொன்ன இடத்துல, கர்த்தர் சொன்ன சபையில, கர்த்தர் சொன்னபடி ஊழியத்துல நீ இருந்தீன்னா கர்த்தர் உன்னை வாளாக்காம தலையாக்குவார், கீழாக்காம மேலாக்குவார். நிறைய பேரு கர்த்தர் சொன்ன இடத்துல இருக்கிறது இல்லை, கர்த்தர் சொன்ன இடத்துல இருக்கிறது இல்லை, கர்த்தர் சொன்ன இடத்துல இருந்து கர்த்தருக்காக வாழறது இல்லை. அப்படி போனவங்க எல்லாம் நான் பாக்குறேன், தைரியமா நான் சொல்றேன். அநேகர் பரிசுத்த கூடாரத்துக்கு ஓடினாங்க, போனவங்க என்ன ஆனாங்க? இன்னைக்கு அங்க இல்ல, எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. அப்புறம் செதறி ஏஜி சர்ச்சுக்கு அங்க எங்க போயிட்டாங்க. ஏதோ இதுதான் எங்க இடம்னு சொல்லி மானங்கட்டு மத்தியானத்துல கோலம் வந்து இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொன்ன இடத்துல இருந்த எல்லாரும் இன்னைக்கு சபையில சிறப்பா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க லலிதா சிஸ்டர் கூட போய் கூப்பிட்டாரு அந்த பாஸ்டர். அவரு தெருவா போய் பிரசங்கம் பண்றவரு, அவருக்கு சபை அழைப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லி கூப்பிட்டவர். ஆனா அந்த பிள்ளை சொல்லிட்டா, வந்து கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, சபை நல்லா இருக்குது, ஆண்டவர் ஊழியக்காரன் நல்ல விதத்துல பயன்படுத்துறாருன்னு சொன்னா அதுக்கு பிறகுதான் அவரு அங்க போறதை நிறுத்தினார். இன்னைக்கு எங்க இருக்கிறார்? இப்ப எங்க அவர் நடத்தின கூட்டங்கள்லாம் எங்க? லட்சக்கணக்கான ரூபாயில செலவு பண்ணி கூட்டங்கள் நடத்தினார். அத்தனையும் வெளியில இருந்து சபைகள்ல இருந்து கொண்டு வந்து நிரப்பினார். தன்னுடைய இனத்தை சொல்லி கொண்டு வந்து சேர்த்தார். இன்னைக்கு எங்க இருக்கிறான்? இப்ப அமைதியா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். எதுக்கு சொல்ல வரேன்னா, கர்த்தர் சொன்னாரா, கர்த்தருடைய கரம் அங்க நடத்தும்.
காத்திருக்கணும். வெயிட் அண்ட் see. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய ஜனங்களே, தேவனுடைய பிள்ளைகளே, ஒலித்து கொண்டிருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக ஒலித்து கொண்டிருங்க. கர்த்தருடைய நன்மைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் ஒலித்து கொண்டிருங்க. கொஞ்ச நேரம், அதான் அழகா சொல்ல, கொஞ்ச நேரம் ஒலித்துக்கொள். கொஞ்ச காலத்திலே கோபம் பற்றி எரிய போகிறது. அந்த கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி அவரை அண்டிக்கொள். கொஞ்ச நேரம் கிருபை. இந்த கொஞ்ச நேரம் கிருபையை பிடித்து தங்கி நின்று செய்யற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார், மேன்மையாக வைக்கிறார். இந்த காலை வேளையில கர்த்தர் சொன்ன இடத்துல இருந்தா நீங்க காகங்களை தேடி போக வேண்டாம், அப்பத்தை தேடி போக வேண்டாம். கர்த்தர் காகங்களை அனுப்புவார். அதுகிட்டயே அப்பமும் இறைச்சியும் கொடுத்து அனுப்புவார். காகத்துக்கிட்ட அப்பம் இறைச்சி கொடுத்து அனுப்புனா எப்படி இருக்கும் பாத்துக்கங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அப்படிப்பட்ட காகங்களை ஆயத்தப்படுத்தி போஷிக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். ஆகவே இந்த காலை வேளையில நாம் கர்த்தர் சொன்ன இடத்துல இருக்கு. ஆனா எலியா பாருங்க, காகங்கள் அப்பம் கொண்டு வந்த உடனே, இறைச்சி கொண்டு வந்த உடனே காகங்களை உருவமாக செய்து அவைகளை வணங்காம காகங்களை அனுப்பின கர்த்தரை சார்ந்து கொண்டான். காகங்களை அனுப்பின கர்த்தரை சார்ந்து கொண்டான். மறுபடியும் சொல்றேன், காகங்களை அனுப்புகிறவர் கர்த்தர். ஆனால் காகங்களை சார்ந்து கொள்ளக்கூடாது. காகங்களை அனுப்பினாரே அவரை சார்ந்து கொள்ளணும். அந்த காகங்கள் நல்லா இருக்கணும்னு அந்த காகங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம். காகங்களை விசுவாசிகளாக பார்க்கிறேன். ஒலித்து கொண்டிருந்து சொன்ன கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறேன். கர்த்தர் காகங்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார், போஷிக்க வைக்கிறார் விதவிதமான விதத்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் அப்படிதான், வீட்டுல ஒண்ணுமே வாங்க முடியல, எல்லாமே இந்த பில்டிங்ல போறதுனால அப்படியே அமைதியா இருந்தது. ஒரு சகோதரி மளிகை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. என்னென்ன எதிர்பார்த்தோமோ, என்னென்ன வாங்கணும்னு நினைச்சோமோ அதை அவங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க. என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஏன் ஒரு சொட்டு கண்ணில் தண்ணி கூட வந்துடுச்சு. ஆண்டவர் எவ்வளவு கரிசனை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் எவ்வளவு தரிசனம் உள்ளவராயிருக்கிறார், பாரம் உள்ளவனாயிருக்கிறார். நம்முடைய ஊழியக்காரனை போஷிக்கிறதுல எவ்வளவு உண்மையா இருக்கிறார் என்பதை அன்னைக்கு நான் உணர்ந்து கொண்டேன். இப்படி பல சந்தர்ப்பங்கள், அன்றைக்கு அந்த சந்தர்ப்பம் போன வருஷத்தில் நடந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் சொன்ன இடத்துல நாம் இருந்தா காகங்கள் வரும், ஆசீர்வாதங்கள் வரும், நன்மைகள் வரும், மேன்மைகள் வரும். அதே போலவே கர்த்தர் உங்களை வச்ச இடத்துல உண்மையா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்ச நேரம், கொஞ்சம் உண்மை, கொஞ்சத்திலே உண்மை. ஆண்டவர் கிருபையா. நான் எப்பவும் சொல்லுவேன், 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸுக்கு போங்க. 100 மார்க் எடுக்க பிரயாசப்படுங்க, அது நல்லது. கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கும். கர்த்தர் சொன்ன இடத்துல இருங்க, கர்த்தர் சொன்னபடி செய்யுங்க, ஒலித்து கொண்டிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். கிருபை, கொஞ்ச நேரம் கிருபை உங்களை தாங்கி நடத்துவாராக.